ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்ஃபினிட்டியிசம் இல்லை பாலினம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாலினம் பார்த்திங்கன்னா என்ன, ஆண் பாலா பெண் பாலா இல்லை மூன்றாம் பாலினத்தவரா அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ ஆண்கள் இப்படி தான் நடந்துக்கணும், பெண்கள் இப்படி தான் நடந்துக்கணும். ஆண்கள்னால் இந்த உடை உடுத்துவாங்க, இப்படி நடந்துப்பாங்க, பொது வெளியில் இப்படி நடந்துப்பாங்க, வீட்டில் இப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த சமூகத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சமூகம் பார்த்திங்கன்னா ஆண்கள்னால் வேலைக்கு போகணும், புருஷ லட்சணம் சம்பாதிக்கிறது, பெண்கள்னால் பணிவாக நடந்துக்கணும், அடக்கமாக பேசணும், அமைதியாக இருக்கணும், மென்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் ஒரு கட்டுக்கோப்பு எதிர்பார்க்குது. ஸோ இந்த விஷயங்கள் சரிதானா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுடைய வாழ்வியல் சூழ்நிலையை பொறுத்து. இப்போ ஒரு பெண் வேலைக்கு போகிறதுங்கிறது இன்றைக்கி மறுக்க முடியாத கட்டாய சூழலில் நம்ம இருக்கிறோம். ஸோ இப்போ ஒரு பெண்ணும் வேலைக்கு போகிறாங்க, ஒரு ஆணும் வேலைக்கு போகிறாங்கங்கும்போது வீட்டு வேலைகளை, குழந்தை வளர்ப்பை யார் செய்யணும் அப்படிங்கும்போது குழந்தை யாருக்கு பொதுவானது, உணவு யாருக்கு பொதுவானது, ரெண்டுமே ரெண்டு பேருக்கும் தானே, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தானே. ஆனால் சமையல் பொறுப்பும் குழந்தை பொறுப்பும் பெண்ணின் மேலே சுமத்தப்படுது. இதையும் பார்த்துக்கிட்டு நீ வேலைக்கு போகிறதுனா போ அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு சூழலில் பல ஆண்கள் எங்களுக்கு பொண்ணு கிடைக்கல, பொண்ணே இல்லை, ஏன்னா பொண்ணு ரொம்ப லிஸ்ட் பண்ணுறாங்க, ரொம்ப விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எதனால்? பெண்கள் படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, சுயமாக முடிவெடுக்க தயாராகிட்டாங்க. ஆனால் இதை எதிர்கொள்ள தயாராக இல்லை. ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்கள் கூட. ஏன்னா அந்த பெண்கள் தானே அவங்க பையனுக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு வரன் பார்க்குறாங்க. அவங்க அந்த கண்டிஷன்ஸில் எப்படி இருக்கிறாங்க, அதாவது என் வீட்டில் என் கணவர் எனக்கு உதவி செய்யணும், ஆனால் என் அண்ணனோ தம்பியோ அவங்க மனைவிக்கு எதுவும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சுட்டா ஐயோ எப்படி இருந்தால் எங்கள் அண்ணன் இப்போ எப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாலின வேறுபாடு, இந்த பாலின விஷயம் இந்த சமூகத்தால் கட்டமைக்கக்கூடியது நம்ம நாட்டில் தான் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஆமாம். பல மேலை நாடுகளில் ஆணும் பெண்ணும் சமம், எல்லா வேலைகளுமே பொதுவானது, எல்லா படிப்புமே பொதுவானது, எல்லா விஷயங்களும் பொதுவானதுன்னு இருக்குது. இந்த பயாலஜிக்கல் மேட்டர் இருக்குது பாருங்கள், உடல் அமைப்பு, அதுதான் ஆண் பெண் அது. ஸோ இது இல்லாமல் சமூகத்தால் கட்டமைக்கப்படக்கூடிய ஆண்கள் இப்படி இருக்கணும், பெண்கள் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இடத்துக்கு இடம், நேரத்துக்கு நேரம், நாட்டுக்கு நாடு மாறுபடுது. ஸோ நம்ம நாட்டிலையும் மாறுபாடு வந்துக்கிட்டே இருக்குது. அதை எதிர்கொள்ள ஆண்கள் பெண்கள் இருபாலாரும் தயாராக இருப்போம். நன்றி.